என்னடா இன்னும் பாம்பு வெடிக்கல? மணி 2:30 ஆச்சு. வந்துட்டியா? வெளியே ஒரு நாய் திங்கும் போதே நினைச்சேன் உள்ள ஒரு நாய் நல்ல சோறு திங்குதுன்னு. முடிஞ்சா கிடக்கல. கேக்குறீங்க? கூட்டிட்டு போங்க தாய், கூட்டிட்டு போங்க. எங்களை எல்லாம் பார்த்தா அவன் வரமாட்டான். அதனால அப்படியே வாசல்ல இருந்து அவனை கூட்டிட்டு போயிடுங்க. போயிட்டு வாங்க தாய். அவளை வெட்டிடாத, அவ சாவக்கூடாது. நான் ஏன் வெட்டணும்? அவனே சாவ போறான்டா. இல்ல, நான் அவனை காப்பாத்துவேன். நான் ஸ்டேஷன் போய் லிவர் ரிலீஸ் பண்ண சொல்றேன். நான் நீ எதுவும் பண்ணிடாத வேலு. என் கையால நீ செத்த அந்த பாவம் என் குடும்பத்துக்கு வரக்கூடாது. கடவுளோட கால கனியை போட்டுக்கான். ஆண்டவன் தூண்லயும் இருப்பான், துரும்புலயும் இருப்பான், இரும்புலயும் இருப்பான்டா. அதான் அவனுக்கு தண்டனை தலைவரத்துல வச்சிருக்கான். மனுஷனுக்கு மட்டும் இல்ல, மரம், மட்டை, செடி, கொடி எல்லாத்துக்குமே உணர்வு ஒண்ணு இருக்கு. உனக்கு மட்டும் என்ன எதுவுமே இல்லாம போச்சு? அவன் வந்து காப்பாத்த நினைக்காத. ரயில் அடிக்காம நீ தப்பிச்சாலும் நான் உன்னை அடிப்பேன்டா. சாவ பார்த்து பயப்படவன் நினைச்சாரு அந்த சக்கரபாண்டிய. சரித்திரம் படைக்காம சாவ மாட்டேன்டா. சிக்னல் லாக் ஆயிடுச்சு தம்பி. இனிமே ரிலீஸ் பண்ணா ட்ரெயினுக்கு பெரிய ஆபத்தாயிடும். ரயில் என் மேல மோதினா ரயிலும் காலி, அந்த ரயில்ல வர அத்தனை பேரும் காலி. அதுல கண்டிப்பா ஒவ்வொரு ஆளுங்க 20 பேர் இருப்பானுங்கல்ல. எனக்கு அது போதுண்டா. ஊர்ல பாம்பு வைக்கலாம், கார்ல பாம்பு வைக்கலாம், வீட்டுல பாம்பு வைக்கலாம். ஆனா நான் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? பக்கத்துல வந்த ஒரே அழுத்திடுவேன். நீ உயிரோட இருக்கணும். சக்கரபாண்டி சாதனையை வெளியே சொல்ல சாட்சி வேணும். அத்தனை பேரும் சாவறத நீ பார்க்கணும். இந்த பாம்போட உன் வீட்டுக்குள்ள பாயணும் இருந்து இங்கே அதுக்கு முடிவு வந்துருச்சு. எங்கேயோ பிறந்து இங்க வந்து எச்ச பாலை குடிச்ச உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா, என் ஆத்தா கிட்ட மொத்த பாலையும் ஒத்த ஆளா குடிச்ச எனக்கு எவ்வளவு திமிர் இருக்குண்டா.
ஓகே கொடுத்துட்டாங்க. என்னமா சொல்றீங்க? சந்தோஷமா தான் சொன்னாங்க. அவங்களும் புள்ளைய பெத்தவங்க தானே, நியாயம்னா என்னன்னு தெரியாதான்னு. அப்பதா அப்பதா வெளியே வாங்க. சித்தப்பா சாந்தி எல்லாரும் என் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. வெளியே வாங்க, வெளியே வாங்க. இதையா வீட்டு விட்டு வெளியே போக சொன்னீங்க? சித்தப்பா இது உங்க முடிவா? ஓ இது எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவா? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது இல்ல? என்ன பெத்தவங்க எனக்கு முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நான் வீட்டை விட்டு ஒரேடியா விரட்டிடுவீங்களா? சரி போறேன், வீட்டை விட்டு போறேன். ஆனா நீங்க முகத்தை பார்த்து போன்னு சொல்லணும். சொல்லுங்க அப்பத்தா, சொல்லுங்க அப்பத்தா, சொல்லுங்க அப்பத்தா, சொல்லுங்க. எனக்கு உரிமை இல்லையா? முடியாது அப்பத்தா, முடியாது. வேண்டாம்மா, வேலை இங்கே இருக்கட்டும்மா. உங்க புள்ள உங்க கூட இருந்தா எனக்கு பாதி அவனுக்கு பாதி பாசனமா கொடுத்துருப்பீங்க. ஆனா அவங்க மொத்த பாசத்தையும் வேலுக்கு கொடுத்துருக்காங்கம்மா. வேலு எங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவன் ஓம் புள்ளம்மா, அதை யாராலும் மாத்த முடியாது. ஆனா அவ உங்க கூட வந்துட்டா அவங்க புள்ள இல்லைன்னு ஆயிரும்மா. ஊருக்காக ஒரு குடும்பத்தை தியாகம் பண்ணலாம், ஒரு குடும்பத்துக்காக ஒரு பிள்ளையை தியாகம் பண்ணலாம். நீங்க உங்க பிள்ளையை தியாகம் பண்ணலாமேம்மா. வேலுங்க இருக்கட்டும்மா, வேலுங்க இருக்கட்டுமேப்பா. அழுவாதீங்க, யாரும் அழுவாதீங்க. அன்னைக்கு என் பிள்ளைய தொலைச்சிட்டு எப்படியாவது கிடைச்சிடணும்னு வேண்டினேன். அதுக்கப்புறம் என் பிள்ளைய ஒரு தடவை பார்த்தா போதும்டா சாமின்னு நினைச்சேன். கடைசியா என் புள்ள உசுரோடு இருக்கான்ற செய்தி தெரிஞ்சா போதும்னு இருந்தேன். ஆனா என் புள்ள ராசா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறத கடவுளை கண்ணு முன்னால காமிச்சிட்டாரு. போதும், நீங்கெல்லாம் உன் மேல உசுரே வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மா, 3 மாசம் குழந்தைய தெரியாம தொலைச்சிட்டு 27 வருஷம் அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். இப்ப 27 வருஷம் வளர்த்துட்டு தெரிஞ்ச அந்த பிள்ளைய தொலைச்சிட்டீங்கன்னா ஆயுசு பூரா அந்த தண்டனை நீங்க அனுபவிப்பீங்க. வேண்டாம், இந்தாங்க இந்தாங்க என் பிள்ளை, நீங்களே வச்சுக்கோங்க. ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது, இது நாணி வேறு யாரு? அடை காக்குற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க? அழகான அம்மன போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க. சுத்துறான் சுத்துறான் காதுலதான் சுத்துறான், வீசுறான் வீசுறான் வளையத்தானே வீசுறான். பாசமான புலிங்க கூட 10 நாள் தூங்கலாம். பாசமுள்ள இந்த வீட்டில் படிக்கட்டா மாறலாம். 1000 ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது, இது நாணி